அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை நாம் ஏற்றி வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான தீப வழிபாடு. நம்ம வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் நீக்கி நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அந்த வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அற்புதமான தீபம். நம்ம சேனலில் இந்த தீப வழிபாட்டை பற்றி நான் இதற்கு முன்பு உங்ககிட்ட ஷேர் பண்ணதே இல்லை. அதனால் இந்த தீப வழிபாடை நீங்கள் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சால் கூட போதும். மிக்க நல்ல பலனை தரக்கூடியது, மிக சக்தி வாய்ந்தது. இப்போ அந்த தீப வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பொருள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பொருள் தாங்க. ஒவ்வொரு வீட்டில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சீரகத்தோட தாந்திரீக குணங்கள் உங்கள் யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்முடைய அகத்தை, அதாவது நம்முடைய உடம்பை சீராக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம் தான். சீர் ப்ளஸ் அகம் சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம ரசம்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதில் சீரகம் நிறையவே போடுவோம். நம்முடைய அந்த செரிமான பிரச்சனையெல்லாம் சீர் செய்து நம்முடைய உடலை சீராக காக்கக்கூடிய ஒரு பொருள்னா சீரகம் தான். நீங்கள் கேரளாலாம் போனீங்கன்னா குடிக்கிற தண்ணீரிலே ஜீரகம் போட்டு வச்சுருப்பாங்க. அது நல்லா அதில் அதோட சத்துக்கள்லாம் அந்த தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணீரை குடிப்பாங்க. அதனால தான் அவங்களுடைய தோல் மினுமினுப்பாகவும் பளபளப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் இந்த சீரகம். இந்த சீரகத்தை பயன்படுத்தி நாம் ஒரு தீபம் ஏற்றும் பொழுது அது நமக்கு தரக்கூடிய பலன்கள் இவ்வளவு தான் அப்படின்னு ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அத்தகைய நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடியது. உங்களில் சில பேர் யோசிக்கலாம், ஏங்க நீங்கள் சமையல் அறையில் ஒரு பொருளையும் விட்டு வைக்க மாட்டீங்களா, எல்லா பொருள்லையும் தீபம் ஏற்றுவீங்களா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். இது எல்லாமே அந்த ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா, அந்த மசாலா பொருட்கள், அதோட லிஸ்ட்டுக்கு கீழே வரக்கூடியது. இதற்கென்று தனிப்பட்ட குணம், அந்த குணாதிசயம்னு பார்த்தோன்னா அதோட நறுமணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட்டையாகட்டும், அதுக்கப்புறம் இந்த அன்னாச்சி பூவாகட்டும், ஏலக்காயாகட்டும், கிராம்பாகட்டும், சோம்பாகட்டும், எல்லாமே தாந்திரிக வழிபாடுகளில் அதுக்கென்று தனியான ஒரு இடத்தை பெற்றது. சரி, இந்த சீரக தீபத்தை எந்த பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் ஏற்றலாம், என்னைக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்றுவது நல்லது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏற்றணுமா அப்படின்னு கூட அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை ஏற்றினா கூட போதும். இதனுடைய சக்தி அந்த மாதம் முழுவதும் இருக்கும். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை நான் சீரக தீபம் ஏற்றணும், இல்லை இரண்டாவது வெள்ளிக்கிழமை, உங்களுடைய மாதவிடாய் சுழற்சிக்கு ஏற்ப நீங்கள் எந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த தீபம் ஏற்றும் போது வேறு எந்த சிறப்பான தீபங்களும் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. இப்போ இதை ஏற்றிட்டு நீங்கள் உப்பு தீபமோ மருதாணி தீபமோ அதெல்லாம் நீங்கள் ஏற்றக்கூடாது. இது மட்டும்தான் தனியாக அந்த நேரத்தில் எரியணும். ஏன்னா இந்த தீபத்தோட சக்தி அத்தகைய சக்தி. இப்போ எப்படி இது உடலை சீர் செய்கிறதோ அதே மாதிரியே தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையை சீராக்கும். பொருளாதார பிரச்சனை இருக்குதா, அந்த பண பிரச்சனையை சீராக்கும், சமன்படுத்தும். அந்த அவங்க படுற கஷ்டத்தை எல்லாம் நீக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த சீரகத்திற்கு இருக்குது. அதனால் உறவுகளில் சிக்கலா, உறவு பிரிஞ்சு போயிருக்குது, பேசாமல் இருக்கிறாங்க ஒருத்தவங்க என்கிட்ட, அம்மா பொண்ணு பேசலை, அப்பா பொண்ணு பேசலை, எல்லாம் என் கூட பிறந்தவங்களாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க, அவங்க இதை ஏற்றலாம். அதுக்கப்புறமேல் சரியான வேலை கிடைக்காததுனால நான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த வேலை கிடைப்பதை இது சீர் செய்யும். என்கிட்ட ஒருத்தவங்க பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, அவங்க என்கிட்ட தரல அப்படின்னா அதையும் இது சரி செய்யும். இன்ன பிரச்சனை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதோ, திருமணம் நடைபெறுவதில் சிக்கல், குழந்தை பெறுவதில் சிக்கல், வேலை கிடைக்கிறதுல சிக்கல், எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுல சிக்கல், வெளிநாட்டுக்கு போகணும், வட்டி நான் அதிகமாக கட்டுறேன் அந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, வழக்கில் போய் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், இல்லை என்னுடைய கணவர் தவறான ஒரு உறவில் இருக்கிறாரு, கணவர் குடிக்கிறாரு, என் பையன் ஒழுக்கமாக இல்லை, தவறான வழியில் அவன் போகிறான், சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொருத்தவங்களும் இதுக்கு நான் செய்யலாமா, இதுக்கு நான் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. அதனால தான் நான் முன்கூட்டியே உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி
அதாவது சரியில்லாத வாழ்க்கையை சீராக்கி தரக்கூடிய சக்தி இந்த சீரக தீபத்திற்கு உண்டு. அதே மாதிரி வளமான வாழ்க்கையை தரக்கூடிய சக்தி, செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய சக்தி, தங்கத்தை அதிகமாக்கக்கூடிய சக்தி எல்லாமே இந்த சீரக தீபத்திற்கு இருக்குதுங்க. ஆனால் இந்த தீபத்தை சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் செய்யணும். நான் தெரியாமல் நான்வெஜ் சாப்பிட்டேன், நான் குளிச்சுட்டு செய்யலாமா அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு மாதவிடாய் காலத்தில் 5 நாளுக்கு அப்புறம் தான் இந்த தீபம் ஏற்றணும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுத்தமான உடலோடும் மனதோடும் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்றணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது. அதே மாதிரி இதோட பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பலன்கள் நமக்கு இதனால் கிடைக்கும். அதனால் சோம்பு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இதனுடைய பலன்கள் நீங்கள் ஒரு முறை தீபம் ஏற்றி பாருங்கள், அதுக்கப்புறம் தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நம்ம கற்கண்டு போட்டு ஏற்றுறோம், ஜாதிக்காய் போட்டு ஏற்றுறோம், அதுக்கப்புறமேல் சுக்கு போட்டு தீபம் ஏற்றுறோம். அதே மாதிரி தான் இந்த சீரகமும் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக சீராக்கி செல்வ வளத்தோடு வாழ வழி செய்யும். இப்போ நீங்கள் இதை எந்த விளக்கில் போட்டு ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய காமாட்சி விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ அல்லது குத்து விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்கன்னா 2 குத்து விளக்குலேயும் ஒரு டீஸ்பூன் போடலாம். அப்படியும் நீங்கள் போட்டு ஏற்றலாம். அல்லது தனியாக ஒரு அகலில் கூட போட்டு ஏற்றலாம். இப்போது நான் அகல் விளக்கு தான் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் போட்டு வெள்ளை கலர் திரிநூல் தான் போட்டிருக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக இந்த விளக்குக்கு இவ்வளோ போதும், இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் இப்படி போடுங்க. இதுவே போதுமானது. போட்டுட்டு ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் தீபத்திற்கு முன்பு அந்த தீபச்சுடரை பாருங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் சீராகணும்னு நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில் அதை எல்லாத்தையும் எனக்கு சீராக்கி கொடு அப்படின்னு இந்த தீபச்சுடர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து குறைகளும் சீராக்கப்படும். அது என்ன குறைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதோ பெருசோ, கொஞ்ச நாள் தான் இருக்குதோ இல்லை பல வருடங்களாக உங்களை கஷ்டப்படுத்துதோ, ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ அல்லது தனிப்பட்ட நபரின் ஒழுக்கம் சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் நீங்கள் முழு மனதாக இதை நான் செய்யலான்னு நினச்சா நீங்கள் இதை செய்யலாங்க. இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சந்தேகத்தோடு யாருமே செய்ய வேண்டாம். உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லலை. இதை செய்தால் நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலையும் செய்யலாம், மாலையிலையும் செய்யலாம். அது உங்களோட விருப்பம்தாங்க. யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கொடுத்துருக்கிற ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் மெம்பர்ஸாக ஆகலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.